ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு சின்ன இண்டியன் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அதனால தான் நமக்கு வந்துட்டு முறை வரும். கலப்படம் இருக்கிற எண்ணெயில் வந்துட்டு தண்ணி ரொம்ப வாட்ரியாக இருக்கும். எண்ணெய் வந்துட்டு சுத்தமான எண்ணெய் அப்படின்னா வந்துட்டு முறை வரும், திக்காக இருக்கும் எண்ணெய். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே வந்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இது கூட வந்துட்டு 150 கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா பொரியட்டும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு வதங்கி வரட்டும். நீங்கள் நிறைய பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வீட்டு பெரியவங்க பாட்டி காலத்தில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டி கைப்பக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மட்டன் குழம்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போயுமே அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு நின்று வெந்து தரும். இல்லை அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும் அடியில். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 1/4 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த மட்டன் வந்துட்டு நல்லா வதங்க வச்சுக்கோங்க. கொஞ்சமால உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். நான் வந்துட்டு சின்ன ஆட்டுக்குட்டி வந்துட்டு கறி அறுத்துருந்தாங்க. அதில் இருந்தால் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கொஞ்சம் பெரிய ஆட்டுக்குட்டியாக இருந்துச்சுன்னா அது வேகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கறி வாங்குறப்ப பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ சின்ன ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறப்ப சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். நல்லாவும் இருக்கும். கறி வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் கறிக்கு மட்டும் இப்பொழுது போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போஸ்ட்டு இது கூட போட்டு வதக்கணும் அப்படிங்கிறவங்க வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு தேங்காவோடு சேர்த்து அரைச்சி தான் ஊற்றுவேன். அதுதான் வந்துட்டு இனி ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கறி வதங்க தன்னோட தண்ணி சத்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி பாத்திரத்தில் கொண்டு வந்து தள்ளும். அது எல்லாமே வத்துற வரைக்கும் நம்ம கறியை வதக்கிக்கலாம். ஒரு கை தேங்காவை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காயை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கூட போட்டு அரைச்சி போட்டுக்குவேன். ஸோ இப்படி நீங்கள் அரைச்சி போடுறப்போ உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட்டும் அந்த கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது தேங்காய் கூட அரைச்சி போடுறப்போ இனி நல்லாவே இருக்கும். ஸோ அது கறி வந்துட்டு நல்லா வதங்கி அதோட தண்ணி எல்லாமே வற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மசாலா தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் மட்டன் மசாலா வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்துட்டு குழம்பு பொடி வீட்டுக்கு நம்ம சாதாரணமாக குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா மசாலா வந்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வதக்கினோடனே வந்துட்டு அடியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு நமக்கு ட்ரை அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு மட்டனில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி ஸ்ட்ரக்சரில் தான் வைக்க போகிறேன். ஆனால் மட்டன் வந்துட்டு நமக்கு வெந்து கிடைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஏற்றமாக வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ள தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார் அதில் வந்துட்டு கழுவி விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நிதானமாக அரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தேங்காய் அரைச்சி தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் இன்னும் தண்ணி வந்துட்டு லிமிட்டடாக நீங்கள் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். ஸோ இதை விட வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மட்டன் நீங்கள் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும், கறி வேகாது. ஸோ கட்டியான ஸ்ட்ரக்சர் வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். அதனால் கொஞ்சம் தண்ணி கூட வச்சிங்க அப்படின்னா அது நல்லா கொதித்து கறி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்துட்டு நிதானமாக பார்த்து வச்சுக்கோங்க. கிரேவி ஸ்ட்ரக்சரில் வேணுங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மாதிரி வேணும், சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றது, சால்னா மாதிரி வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு கிரேவி மாதிரி தான் வேணும். அதனால் வந்துட்டு நான் லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்துட்டு சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே வந்துட்டு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டடாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர் ஆஃப் யூ.